பாதமாக இருக்குது. சந்தோஷம். ஓம் காளி சரணம். நம்மளுடைய ஆஸ்தான ஸ்தாபதி இவங்க. இந்த வேலைப்பாடுகளை, தகடு வேலைப்பாடுகளை வெள்ளிலையும் சரி செம்பில் செஞ்சு தங்க மூலம் பூசியிருக்கிறாங்க. ஏற்கனவே அம்மாவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ரீபுரத்தில் சக்தி அம்மாவுக்கு செங்காலும் பாதரட்சியும் இவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி அற்புதமான முறையில் அம்மாவுக்கு வந்து பாதம் வந்து செஞ்சு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு. இந்த கல் வந்து சிகப்பு கல் வச்சுருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ தெய்வாம்சமாக இருக்குது. ஏற்கனவே வந்து ஒரு பக்தர் வந்து வெள்ளி பாதம் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அது பௌர்ணமி அமாவாசையில் வந்து அம்மாவுக்கு வந்து செலுத்துவோம். இப்போ வந்து அனுதினமும் வந்து இந்த பாதம் வந்து பக்தர்களுடைய தரிசனத்துக்காக இதை வந்து நம்ம சிவகாளி சித்திரப்பீடத்தில் சேவை செய்யக்கூடிய விஜயம்மா அவங்க வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் அம்மாக்குன்னு சேர்த்து வச்சு அதை வந்து கொடுத்தாங்க. அதை வச்சு தான் இந்த இது வந்து செஞ்சுருக்கிறோம். எல்லோரும் நல்லா வேண்டிங்க. பாத தரிசனம் சகல பாவங்களும் நீக்கி சகல நன்மைகளும் தரும். அம்மாவுடைய பாத தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா மேன்மையும் முன்னேற்றம் தரட்டும். இந்த மாதிரி வேலைப்பாடுகள் வேணும்னா இவர் சசின்றவர் சசிகுமார், சச்சிதானந்தம் நாங்கள் எல்லாம் சுருக்கமாக சசிகுமார்னுவோம். நல்ல ஆன்மீக பக்தி, நல்ல காளி துர்க்கைன்னா அவ்வளோ பக்தியாக, அவ்வளோ பக்தி செலுத்தியாக உடல் வருத்தி கூட அவர் வந்து சாப்பிடாம நோன்பு இருந்து அந்த அளவுக்கு அலங்காரம்லாம் பண்ணுவார். அவர் கையால் செஞ்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான சிறப்பு விஷயம். அவங்க அப்பா வந்து தலைமையில் இதை வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சசி வாழ்க பல்லாண்டு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் கையால் பொருத்தி காட்டுங்க. வாங்க. பாருங்க, அம்மாவுக்கு அற்புதமான பாதம். இது ஏற்கனவே ஒரு பக்தர் இதை செஞ்சு கொடுத்தாரு. இது வெள்ளி பாதம் நம்ம கையில் இருக்குது. இது அனுதினமும் பக்தர்களுடைய தரிசனத்துக்காக அம்மாவுக்கு தங்க பாதத்தை செலுத்திருக்கிறோம். செம்பில் செஞ்சு அழகாக தங்க மூலம் பூசி இருக்கிறாங்க. அது அழகாக வேலைப்பாடோடு செஞ்சுருக்குறாங்க. வாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பண்ரோட்டை சேர்ந்தவர். இவ்வளோ அற்புதமாக ஆற்காட்டில் தான் இருந்தாங்க. ஆற்காட்டில் இருந்து அவங்க பூர்வீகமாக வந்து பண்ரோட்டில் இருந்தாங்க. பண்ரோட்டிலே போய் செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் எப்போ வேணால் இவரை கான்டாக்ட் பண்ணலாம்.